உள்ளம் வீழ்ந்ததா தூக்கி நிறுத்தடா, உடலும் சோர்ந்ததா மேலும் வருத்தடா, கள்ள மாந்தராம் கயவர் நடுவிலே உழைப்பின் நடுவிலே மகிழ்ச்சி முடிவிலே என்ற பாவர்லேறு பெருஞ்சித்திரனாரின் ஊக்க வரிகளோடு, அரசியல் என்பது மக்களை வைத்து பிழைக்க அல்ல, அது மக்களுக்காக உழைக்க என்ற முழக்கத்தை முன்னிறுத்தி தொடர்ந்து 15 ஆண்டு காலமாக இந்த அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சி நின்று கொண்டிருக்குது. ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும்? என்ன ஜெயிச்சரவா போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சில விஷயங்களை ஜெயிக்கிறதுக்காகவோ தோக்கிறதுக்காகவோ செய்யறது இல்லை. அது ஒரு காலத்தின் கடமை, கட்டாயம். காலங்காலமா ஆண்டாண்டு காலமா ஒரே விஷயங்களை மாறி மாறி செஞ்சு கொண்டுட்டு இருக்க போது ஒரு மாற்றத்தை விரும்பி வருகிற புதிய கருத்துக்களை, கொள்கைகளை, கோட்பாட்டுகளை எடுத்து வைக்கிறவங்களுக்கு துணை நிற்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு. இந்த தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு புதிய பாய்ச்சல். ஏன் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து களத்துல நிக்குது? பல பேர் நாம் தமிழர் கட்சிக்காரங்கிட்ட கேட்கறது என்ன தெரியுமில்ல, நீங்க வேற கட்சியில சேர்ந்திருந்தா ஏதாவது வருமானம் வரும். வருமானம் வர்றதுக்கு இது ஒன்றும் தொழில் அல்ல, இது சேவை. சேவை மனப்பான்மையோட வரணும். வருமானம் வரணும்னா அதுக்கு வேற தொழில் இருக்கு. இன்னைக்கு அரசியல்ல சேர்ந்த ஒரு பெரிய ஆள் ஆயிட்டாரு, நிறைய சம்பாரிச்சிட்டாரு. அரசியல்ல சேர்ந்து வருமானம் வந்துச்சுன்னா அது சம்பாத்தியம் இல்ல, அது கொலை, கொள்ளை, பித்தலாட்டம், அப்படிதான் பணம் வர்றதுக்கான அடையாளம் அது. கரூர் அரசியல்னாலே ஒரு புதிய தமிழ்நாடு அளவில் பேசப்படுற ஒரு தொகுதி. இந்த பக்கம் செந்தில் பாலாஜி, இந்த பக்கம் விஜயபாஸ்கர். செந்தில் பாலாஜி, விஜயபாஸ்கர், செந்தில் பாஸ்கர், விஜய பாலாஜி, இப்படி வச்சுக்கோங்க. ரெண்டு பேர்த்துக்கும் புதிய மாற்றம்லாம் ஒண்ணும் இல்ல. இவர் இல்லை, இவர் செய்யாதது அவர் செய்வாரு, அவர் செய்யாத இவர் செய்வார். மாறி மாறி ஒரு தட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிட்றோம், அது கெட்டு போயிருது. உடனே அதை விட்டுட்டு அடுத்த தட்டுக்கு போறோம். அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதுவும் கெட்டு போயிருது. ஆனா இந்த கெட்டு போன தட்டு காஞ்சு போச்சு. இப்ப கெட்டு போனதுக்கு காஞ்சு போனது பரவாயில்லன்னு திரும்பவும் அதே கெட்டு போன கேவலப்பட்ட தட்டிலேயே திரும்ப சாப்பிடுறோம். திரும்பவும் 5 வருஷம் கழிச்சு இங்கிட்டு வர்றோம். இப்படியே 5 வருஷம் மாறி 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 மாறி. போன தடவை திமுகவை ஏன் தேர்ந்தெடுத்தோம்? அதிமுக மேல இருக்கிற வெறுப்பு, அதிருப்தி. காசு கொடுக்காம இவங்கனால ஜெயிக்கவே முடியாதுங்க. சவால் விடுது, எல்லாரும் சவால் விட்டாங்க, அவர் காசு கொடுக்காம ஜெயிப்பாரான்னு. அவர் சவாலுக்கெல்லாம் வரமாட்டாரு, அதுக்கெல்லாம் தேவையே இல்லை. நான் காசு கொடுக்குறேன், இந்த மக்கள் ஏமாறுறாங்க, திரும்ப 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 இவங்களை ஏமாத்த முடியும் என்னால. ஏங்க நல்லா நினைச்சு பாருங்க, இங்க விட்டுட்டு இன்னொரு பக்கம் போறதுக்கான காரணம் என்னங்க? நான் இந்த மக்களுக்கு இது செய்யல, அது ரோடு இல்லையா, தண்ணி இல்லையா, அந்த பிரச்சனை எல்லாமே இருக்குது. காரணம் காசு தான் அடிப்படை, பரிசு பொருள் தான் அடிப்படை. அதை கொடுத்தா இவங்க ஏமாந்துருவாங்க, எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க தான் 2 பேரும் கங்கணம் கட்டிட்டு திரிகிறாங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தொடர்ந்து களத்துல நேர்வழியில மக்களை சந்திச்சு 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 உங்க முன்னாடி வாக்குக்கு இலவசம் எதுவும் இல்ல, நாங்க நேர்மையா தேர்தலை சந்திக்கிறோம்னு உங்க முன்னாடி நிக்கிறோம். தயவு செஞ்சு இந்த முறை நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு அளிச்சாலும் சரி, வாக்கு அளிக்கலாலும் சரி, எங்களோட பிறவி கடன் களத்துல நிக்கிறது, இந்த மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, அது எங்களுக்கு ஆத்ம திருப்தி. நீங்க வாக்களிக்கிறதும் வாக்களிக்காதும் உங்களோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை சார்ந்தது. நாங்க யாரையும் தனிப்பட்ட நபரை விமர்சிக்க விரும்புறதில்ல. ஆனா பொதுத்தளத்துக்கு வந்த எல்லா மனிதனும் விமர்சனத்துக்கு உட்பட்டவன் தான், அதுக்கு பதில் சொல்லியே தீர வேண்டும். இதே நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் உங்க பிரச்சனையை சொல்லி மணல் கொள்ள இருக்கு, இதே 2 ஸ்டே வாங்கியிருக்கோம், 10 குவாரி இருந்துச்சு, 10,000 பேர் திரட்டி தடுத்தோம். நம்ம ஆத்துல கடந்து ஆத்து மணல் தானே நினைக்கிறோம். இன்னைக்கு எவ்வளவு பேருங்க கேன்சர்ல சுத்திட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்லயும் ஒருத்தர் கேன்சர் இருக்கு, ஒவ்வொரு தெருவுலயும் 2 பேர் கேன்சர்ல இருந்துட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது ஒரு ஈவு இறக்கமே இல்லாம கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். அந்த பணத்தினால பிரச்சனை இல்லைங்க, இவங்க கொள்ளையடிக்கிறதுனால ஏற்படுற சிக்கல்கள் இருக்குல்ல. இந்த மணல்னால இங்க இருக்கிற தண்ணி சுத்திகரிக்கப்படல. ஐஐடி மாணவர்கள் இந்த ஆற்று காவேரி ஆத்து தண்ணி குடிக்கிறதுக்கே தகுதியற்ற தண்ணின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆய்வுல. இன்னமும் வெக்கம் இல்லாம கரூர்காரங்க நம்ம இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கோம். ஜாதி பெருமை பேசுவானுங்க, இங்க ஜாதி பெருமை. எந்த ஜாதிக்காரங்க காசு இப்ப சவால் விடுறாங்க, எவங்க உயர்ந்த ஜாதின்னு சொல்லட்டுமா? ஜாதி பெருமை பேசுற எவனா இருந்தாலும் இந்த சவாலுக்கு ஒத்துக்கிறீங்களா? என் ஜாதி காசு வாங்காது, நேர்மையா தேர்தலை சந்திக்கிறேன்,
சவாலோட சொல்லுங்க, ஒரு ஜாதிக்காரன. நீ நேர்மையாரு, அவன் உன்னுடைய நேர்மையை தான் விலை பேசுறான். நீ நேர்மையா இருக்கிற, மக்கள் நேர்மையா இருக்கிறதா இங்க இருக்கிற பிரச்சனை. காரணம், நான் காசு வாங்கிட்டேன்னா அவனுக்கு உண்மையா இருக்கணும். அந்த காசே திருட்டு காசு, பாவப்பட்ட காசு, கொள்ளையடிக்கப்பட்ட காசு, யார் வயிற்றுலயும் அடிச்ச காசு. அந்த காசு நம்ம பாவத்தை கொண்டு வீட்டுல நம்ம பிள்ளைக்கு கொடுத்தோம்னா அந்த பாவம் நம்ம குடும்பத்துக்கு சும்மா விடுமா? நேற்றுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து யாரை போய் பார்த்தாரு? இதே கேசி பழனிசாமி போய் பார்த்தாரு. அவர் திமுகவோட உயர்மட்ட பொருளாளரா இருந்தவர், கரூருக்கு உழைப்பால உயர்ந்த செட்டியார்னு பேர் எடுத்தவர். கடைசி அந்த உழைப்பாளிய மணல் கொள்ளைக்கு பயன்படுத்தி இதே ஜெயலலிதா அம்மா கரூர் வந்த போது இவர் கேசிபி இல்ல ஜேசிபின்னு சொல்லிட்டு போனாங்க, மணல் ஜேசிபின்னு. அவர் கடைசியா சோத்துக்கே வழி இல்லாம இன்னைக்கு படுத்திருக்காரு. கேட்டு பாருங்க, அந்த சமூகத்தில் இருக்கவங்களை கேட்டு பாருங்க. நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லல, ஆனா அவரை போய் பார்த்தாரு. இதே குப்பம் ஜெகநாதன் ஒன்றிய செயலாளர், திமுக ஒன்றிய செயலாளர் குப்பம் ஜெகநாதனை மணல் கொள்ளையர்கள் வண்டி ஏத்தி டாடா ஏசி ஏத்தி கொன்னானுங்க. அவரை போய் இதுவரைக்கும் இந்த திமுக காரங்க பார்க்கலீங்க. இதே செந்தில் பாலாஜி, அரவக்குறிச்சி சேர்ந்த இளங்கோ அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ பார்த்திருக்காங்களா? அவர் இதே இந்த கனிம வள கொள்ளைக்கு ஏத்து போராடினாரு இதே திமுக காரரு. காரணம், அதே உங்க கட்சிக்காரன் தான். என் மாப்பிள்ள செந்தில் பாலாஜி மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவார். அந்த ஆள் செத்ததுக்கு போய் எட்டி கூட பார்க்கல, கொலை பண்ணிட்டானுங்க. நீ குடிக்கிற தண்ணிக்கு நான் குடிக்கிற தண்ணிக்கும் தாங்க அந்த ஆள் போராடினா. வெக்கங்கட்ட போய் வீட்லயே படுத்து கிடக்குறானுங்க. அவனால வந்த தண்ணி நீ குடிக்க கூடாது. ஒரு உசுறு என்ன உங்களுக்கு இழிச்சு வாயினா போச்சா? காசு காசு காசுன்னு வாரிட்டு போறானுங்க. நீங்களும் அப்படி இருக்கிறதுல தாங்க வருத்தமா இருக்கு. அவனுக்கு கொடுக்க இதே ஒரு எங்க ஊர்ல சேலையை கொண்டாந்து போட்டு போனானுங்க வீட்டுக்கு. என்னடே உன் பொண்டாட்டிக்கு எவனோ ஒருத்தன் சேலை கொடுக்கறான்டான்னு கேட்டேன். கோவம் வந்துச்சுங்க அவனுக்கு. இந்த கேள்வியில நியாயம் இருக்கா இல்லையாங்க? ஒரு சேலை கூட என் பொண்டாட்டிக்கு வாங்க பிடிக்க முடியாத நிலையில வச்சிருக்கிற யாருங்க? இல்ல நான் அந்த வக்கட்டு போய் நிக்கிறோமா? கேவலங்க. இந்த நிலையில மாறாம கரூர்காரங்க தாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு கேவலமானவனுங்க. இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. இல்லைன்னு மறுக்கிறவங்க மட்டும் முன்னாடி வாங்க. பேசவே கேவலமா இருக்கு. கரூர் பெருமை பீத்திக்கிறோம். எவனாவது கரூர்காரன்னு போய் பெருமை பீத்துங்க. வெளியூர்ல போய் கோவை தெற்குல நீ காசு கொடுக்காம நின்னு காட்டுங்க. இல்ல இங்க வாங்க, காசு கொடுக்காம ஓட்டுக்கு பரிசு பொருள் கொடுக்காம என்னால் நேர்மையா மக்கள்கிட்ட ஜெயிச்சு காட்ட முடியும், சவால் விடு. எல்லாரும் நாம் தமிழர் கட்சி மொத்தத்தையும் கழிச்சுட்டு உங்க கட்சியில சேர்ந்துட்டு போறோம். என்ன இருக்கு எங்களுக்கு? யாருங்க பொறுப்பு இருக்கு? திமுக இங்க பாருங்க, காவல்துறை இருக்காங்களே கேளுங்க. கஞ்சா விக்கலையாங்க? ஏன்னா போலீஸ்காரனா இந்த ஊர்ல கஞ்சா இல்லையானா? வெடி தண்ணி போட்டு சுத்துறானுங்கண்ணா. பொம்பளை பிள்ளைங்க ரோட்ல போக முடியல. காரணம் திமுகன்னு சொல்லுவீங்க. ஆனா அதே அதிமுக எதிர்த்துச்சா? இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கூட்டம்னா கூட வேட்புமனு தாக்கலுக்கு 10,000 பேர் தள்ளுறான். ஆனா ஒரு பொண்ணு சேர்த்ததுக்கு 1000 பேர் கூட 500 பேர் கூட வந்து நிக்கலீங்க. எதிர்கட்சி தானுங்க வந்து எதுக்கணுமா இல்லையாங்க? இதே நாம் தமிழர் கட்சி ஜெயிக்குதோ இல்லையோ, எதிர்கட்சியா இருக்கட்டும், ஒரு நாய் வாலாட்ட முடியாது. ஒரு பயம் வரணுங்க ஒருத்தனுக்கு. நீ போடுற ஓட்டு, இந்த போட்டு ஓட்டா வீணா போகுதுன்னு நீ நினைக்கிற. வீணா போகுதுன்னாலும் குப்பையில போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லுவாங்க. அந்த போட்டை நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு போட்டு ஒரு தெருவுல 10 பேர் மட்டும் திமிரா நடப்பான். 10 பேர் மட்டும் திமிரா நடப்பான். நீங்க ஓட்டுக்கு காசு வாங்காம பரிசு பொருள் வாங்காம உங்க தெருவுல இருங்க. உங்க மேல எவ்வளவு மரியாதை இந்த தெருவுக்காரன் செலுத்துறான்னு மட்டும் பாருங்க. திமிரு வரும் உனக்கு. அப்போ ஒரு திமிரு இருக்கும். நான் நேர்மையானவன்டா, நான் உழைச்சு சம்பாதிக்கிறேன்டா. இந்த கரூர்ல டெக்ஸ்டைலும் பைனான்ஸ்காரர் வச்சிருக்கவங்க பூரா நேர்மையை பத்தி பாடம் எடுப்பாங்க. ஆனா தான் தொழிலாளர் நேர்மையா இருக்கணும்பாங்க. ஆனா அவங்க காசு வாங்காம இருக்கணும். இதே தொழிலாளர்கள் முதலாளி நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவரு உண்மையா இருக்கணும். இந்த சமூகத்துக்கு நீ வாங்குற காசு இந்த சமூகத்துக்கான கேட விளைவிக்கிற ஒரு சூழல். தயவு செஞ்சு திரும்ப என்னடா இதவே காசு கொடுக்கறத பத்தியே பேசுறானுங்களே நினைக்காதீங்க. வேற எந்த பிரச்சனையும் கரூருக்கும் கிடையாது, தமிழகத்துக்கும் கிடையாது. ஒரே ஒரு பிரச்சனை, காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற இந்த மக்கள் தான் நான் குற்றச்சாட்டுறேன். மக்களை குறை சொல்லாதீங்க, ஓட்டு விழுவாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல. உண்மையை சொல்றதுக்கு எங்க வேணாலும் தயக்கம் தேவையில்லை. தயவு செஞ்சு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சு எங்களை வெற்றி பெற செய்யுமாறு பேரன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கரூரின் மருத்துவர் ஐயா திரு
கருப்பையா அவர்களுக்கு மற்றும் மற்ற வேட்பாளர்களுக்கு உங்களது வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுமாறு பேரன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.